எஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஹெச்ஏ, ஹை அவைலபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் ஹெச்ஏ? ஹெச்ஏ மீன்ஸ் ஹை அவைலபிலிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லா இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இது. நாட் ஓன்லி இன்டர்வியூ, நீங்க ஆஃபீஸ்ல ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஹெச்ஏ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஹெச்ஏ பத்தி தெரியல அப்படின்னா உங்களால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெச்ஏ. இதுல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ ஹெச்ஏன்னு சொல்லுவோம், ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சினாரியோ ஒன்று நான் வந்து இப்போ கொடுக்குறேன். என்னோட கிளஸ்டர்ல இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ. இந்த இஎஸ்எக்ஸ்ல விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும். என்னோட கிளஸ்டர்ல 3 இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி 3 இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்கு என்னோட கிளஸ்டர்ல. இப்ப இது எல்லாமே இஎஸ்எக்ஸ் எங்க இருக்கும்? பிசிக்கல் ஹார்ட்வேர்ல தான் இருக்கும். ஓகே, பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நம்ம இஎஸ்எக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஹைப்பர்வைசரா மாற்றுறோம். அந்த ஹைப்பர்வைசர்ல we can create the virtual machines. சரியா? ஸோ பேசிக் கான்செப்ட். இப்போ ஒன் ஆஃப் த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட், இது இஎஸ்எக்ஸ் ஒன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, முக்கியமான டாபிக் இது. இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் 3ல there is a issue. என்ன இஷ்யூ அப்படின்னா மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ மதர் போர்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கேன் சம்மோன் டெல் மீ, ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்ல முடியுமா? அதை ரீச் பண்ண முடியாது, அதுல இருக்க விஎம்ஸ்லாம் டவுன் ஆயிடும். எஸ். இப்போ உங்க லேப்டாப்பே கூட எடுத்துக்கோங்க. உங்க லேப்டாப்ல ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படி என்ன ஆகும்? உங்க லேப்டாப்பை பவர் ஆன் கூட பண்ண முடியாது. அது அப்படியே டெட், ஆல்மோஸ்ட் டெட். மதர் போர்டு தான் வந்து ஒரு ஒரு ஹார்ட்வேர் ஒரு டிவைஸை வந்து ப்ராப்பரா வச்சுக்கிறது. ஒரு மொபைல்னாலும் சரி, ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப், ஒரு டேப்லெட், சர்வர், இதுல எல்லாத்துலயுமே மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டு ஃபெயிலியர்னா அந்த டிவைஸ் டெட். டெட் மீன்ஸ் அந்த டிவைஸை நீங்க பவர் ஆனே பண்ண முடியாது. இப்போ சேம் கேஸ் தான் அந்த சர்வருக்கும். ஒரு சர்வர்ல மதர் போர்டு ஃபெயிலியர்னா, அது ஃபெயிலியர் ஆனா அதை பவர் ஆனே பண்ண முடியாது. அப்ப மதர் போர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பவர் ஆனே பண்ண முடியும். ஸோ மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப அந்த மதர் போர்டு ஃபெயிலியருக்கு வந்துட்டு அதுல இஎஸ்எக்ஸ்ல அந்த இஎஸ்எக்ஸ்ல விஎம்லாம் ரன் ஆகும், விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகும். அப்ப ஆப்வியஸா அந்த விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆயிரும். இதுதான் ஃபேக்ட். இப்ப இந்த இஎஸ்எக்ஸ்ல மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 days தான் ஆகும். 1 to 2 days ஆயிரும். இந்த இஎஸ்எக்ஸ்ல மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு 2 days ஆகும். அப்ப 2 days பண்ணிட்டு அது இது பண்ணி வரதுக்குள்ள 2 days ஆயிரும். புரியல? இல்ல, அந்த மதர் போர்டு போச்சுன்னா நம்ம கேஸ் ரைஸ் பண்ணி அது வரதுக்கு லேட் ஆகும். நம்ம வெண்டாட்ட கேஸ் ரைஸ் பண்ணோம். வெண்டாட்ட கேஸ் ரைஸ் பண்ணி நம்ம டேட்டாஸோட அட்ரஸ் கொடுக்கணும். அப்புறம் அவங்க வந்து அந்த இதுக்கு ஒரு பிஓ ரைஸ் பண்ணுவான். ரைஸ் பண்ணிட்டு அவன் ஒரு மதர் போர்டை ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணிட்டு அவன் ஒரு ஃபீல்ட் இன்ஜினியர் ரெடி பண்ணுவான். அந்த ஃபீல்ட் இன்ஜினியர் நம்ம டேட்டாஸோருக்கு வந்து விசிட் பண்ணணும். விசிட் பண்ணதுக்கு அப்புறம் மதர் போர்டு ரீப்ளேஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 1 or 2 days ஆயிரும். அப்ப 1 or 2 daysக்கு இது ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷின் தான் டவுன்ல தான் இருக்கும். மதர் போர்டு இங்க போறது முன்னாடி இது எல்லாமே டவுன்ல தான் இருக்கும். கண்டிப்பா டவுன்ல தான் இருக்கும். அப்ப இது எல்லாமே பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் விஎம்ஸ். லைக் இந்த விஎம் வந்துட்டு இந்த விஎம்ல தான் ஒரு பெரிய வெப்சைட் ரன் ஆகுது. இந்த விஎம்ல தான் ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆகுது. இது எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால வெப்சைட் ஒர்க் ஆகுது. எனக்கு வெப்சைட் ஒர்க் ஆகலாட்டி என் கம்பெனிக்கு பல கோடி லாஸ் ஆகும். சரியா? அப்ப இந்த மாதிரி சினாரியோவை அவாய்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சப்பட்டது தான் இந்த ஹெச்ஏ. ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் டெக்னாலஜி, ஒரு சூப்பர் ஃபீச்சர் விஎம்ஆர்ல.
இந்த ஃபீச்சர் இருக்கு, இந்த மாதிரி சில ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் VMware எப்பயுமே மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு அவன் சொல்யூஷன் கொடுக்குறான். இது ஒரு ப்ராப்ளம், ஒரு ESX டவுன் ஆயிடுச்சு, நாட் ஒன்லி மதர் போர்டு இஷ்யூன்னு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஒரு ரேம் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது ஒரு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது அந்த சர்வர் வந்து வேற ஏதாவது ஃபால்ட்டா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எனி அதர் ஃபால்ட், அந்த சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்ப ஆப்வியஸா இருக்கிற விஎமும் டவுன் ஆயிரும். அப்ப அந்த சர்வரை பவர் ஆன் பண்ற டைம் வரைக்கும் அந்த சர்வரும் அது ரன் ஆகிற விஎமும் டவுன்ல தான் இருக்கும். இப்ப நான் என்னைக்கு மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணி என்னைக்கு அந்த விஎம் பவர் ஆன் பண்ணி எனக்கு எப்போ வெப்சைட் ரன் ஆகுறது? அப்ப அந்த 1 or 2 daysல எனக்கு ஹியூஜ் லாஸ் ஆகும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore லாஸ் ஆயிரும். அப்ப அந்த லாஸை நான் வந்து எனக்கு வந்து பண்றதுக்கு கவர் பண்றதுக்கு there is option HA. இந்த ஹை அவைலபிலிட்டி ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, whenever the host went to down, note பண்ணிக்கோங்க, whenever the host went to down or the host isolated from the network, the HA will restart the virtual machine to another host. Note this point properly. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பாயிண்ட் வந்து மறக்கவே கூடாது. நீங்க வந்து ஒரு VM அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா வாட் இஸ் HA அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Whenever the host went down or the host isolated from the network, the HA will restart the virtual machine into another host. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. the HA will restart the VM. HA வந்து இந்த VM இருக்கு இல்லையா, இந்த VM ரீஸ்டார்ட் பண்ணி வேற ஹோஸ்ட் கொண்டு போயிடும். எந்த ஹோஸ்ட்ல அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ஹோஸ்ட் கொண்டு போயிடும். இதுக்கு DRS எனேபிளா இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. DRS எனேபிளா இருந்தாலும் ஓகே, எனேபிள் இல்லாட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹெச்ஓட வேலை என்னன்னா, ஒரு ஹோஸ்ட் ஒரு ESX ஹோஸ்ட்ல பிரச்சனைன்னு வர்றப்ப அதுல இருக்கிற VM ரீஸ்டார்ட் பண்ணி வேற ஹோஸ்ட் கொண்டு போயிடும். சரிங்களா? அப்ப ஒரு ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆகுறப்ப டவுன் டைம் இருக்கிறா இல்லையான்னு கேட்டா டவுன் டைம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த HA இந்த VM ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகுதுல்ல, அந்த ரீஸ்டார்ட் பண்ற டைம்ல டவுன் டைம் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு வெப் சர்வர் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வெப் சர்வர் மூலமா எனக்கு வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த HA ரீஸ்டார்ட் பண்ணுது, அந்த ரீஸ்டார்ட் பண்ற டைம் வந்து ஒரு 5 minutes அப்படின்னா அந்த 5 minutesக்கு என்னால அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட சர்வர் டவுன். அதாவது இந்த ஹோஸ்ட்ல இருந்து வேற ஹோஸ்டுக்கு இந்த VM ரீஸ்டார்ட் பண்ற டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் தான் டவுன் டைம். ஸோ அந்த டைமுக்கு the user unable to access the server, யாரால இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது, அண்ட் அதுக்கான அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது அல்லது வெப் சர்வர் ஒர்க் ஆகாது. ஆனா அது ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். which means அந்த HA டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரீஸ்டார்ட் ஆகிற டியூரேஷன், உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் சர்வர்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வரோ அல்லது ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இது இங்க இருந்து ரீஸ்டார்ட் ஆகி இங்க போற டைம், இங்க ரீஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்க வந்து ஒரு லாக் இருக்கும், அந்த லாக் ரிலீஸ் ஆகி இங்க போய் ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி ரீஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து மேபி ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கும். சி யூஸ்வலா ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுது 2 to 3 minutes எடுத்துக்கும், அந்த டைம் டவுன் டைம் எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் டவுன் டைம். ஸோ HAல இருந்து ஒரு VM ரீஸ்டார்ட் ஆனா டவுன் டைம் இருக்குமான்னு கேட்டா அப்கோர்ஸ் கண்டிப்பா டவுன் டைம் உண்டு. பட் இட்ஸ் அ வெரி மினிமல் டவுன் டைம். நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி மினிமல் டவுன் டைம். மினிமல் டவுன் டைம் அப்படின்னா அந்த ரீஸ்டார்ட் ஆகிற டியூரேஷன் தான் டவுன் டைம். லைக் 5 நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 minutes டவுன் டைம், 2 minutes ரீஸ்டார்ட் 2 minutes டவுன் டைம். பட் however it is, there will be a minimum downtime when HA restart the virtual machine. இப்போ கம்மிங் டு த லேப், இந்த லேப்ல நான் வர்றேன். இப்போ என்கிட்ட வந்து 2 ESX ஹோஸ்ட் இருக்கு. ESX ஹோஸ்ட் 1 இருக்குது, ESX ஹோஸ்ட் 2 இருக்குது. இப்போ ESX ஹோஸ்ட் 2 வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கிற VM HA மூலமா ரீஸ்டார்ட் ஆகி வேற ஹோஸ்டுக்கு போகும். ஸோ லெட் மீ செக். ஸோ ESX 1ல வந்து பாத்தீங்கன்னா VCSA VM ரன் ஆகிட்டு இருக்கு. ESX 2ல சொல்லுங்க.
சார் இப்ப இந்த ஹெச்ன்றது வந்து அது எங்கேருந்து அது ஒரு தனி சர்வர் மாதிரி இருக்குமா? சொல்றேன் இருங்க நான் வரேன். முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹெச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்க வரேன். சரியா? ஃபைன். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட ESXi 1 இருக்கு, 2 இருக்குது. ESX 2ல ஒரு VM ரன் ஆகிட்டு வின் DBVM ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு வரேன். இந்த ESX 2ல வந்து என்ன பண்றேன், நெட்வொர்க் வந்து என்ன நெட்வொர்க் இருக்குது. ஸோ ஒரு நெட்வொர்க் விஎம் நிக்ல வந்து பிரைமரி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஎம் நிக்கை வந்து டவுன் பண்றேன். அப்படி டவுன் பண்றப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், டவுன் பண்ணிடுறேன் அந்த விஎம் நிக்கை. ஸோ ESXi 0 இதான் இது. இந்த ESXi பாருங்க, இதான் 192.168.2.21. சரியா? இந்த ESXi நான் பிங் பண்றேன். ஸோ ஆல்ரெடி அந்த ESXi பிங் பண்ணியிருக்கேன். 192.168.2.21 கண்டினியூஸ் பிங் போடுறேன். இந்த ESXi வந்துட்டு நான் என்ன பண்றேன், மேனுவலா ஒரு எரர் கொண்டு வர போறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. சரியா? இப்போ அசியூம் தட் ப்ரொடக்ஷன்ல நெட்வொர்க் வந்து ஓகே, ப்ரொடக்ஷன்ல நெட்வொர்க் டவுன் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன்ல நெட்வொர்க் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ESXi வந்து என்ன ஆகும்னா, சாரி, இப்போ அதில் நான் ஹெச்ஐ வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஹெச்ஐ டர்ன் ஆஃப்ல இருக்கு, ஹெச்ஐ வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ லெட் மீ ஒரே நிமிஷம், ஹெச்ஐ எங்க எனேபிள் பண்றது அதே சொல்லிடுறேன் நான். ஸோ ஹெச்ஐ எங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, whenever we create the cluster there we can enable the HA. அப்படி நீங்க எனேபிள் பண்ண மறந்துட்டீங்கன்னா அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர்ல there is option vSphere availability. அந்த vSphere availability செலக்ட் பண்ணிட்டு எடிட் போனீங்கன்னா there is option HA, vSphere HA. இது எனேபிள் பண்ணுங்க. சரியா? ஸோ இதை எனேபிள் பண்ணீங்கன்னா vSphere HA வந்து எனேபிள் ஆயிரும். ஆமாச்சா? இப்போ நான் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த கிளஸ்டர் கிரியேட் பண்றப்ப கேட்கும் நீங்க ஹெச்ஐ எனேபிள் பண்றீங்களான்னு. இப்போ இந்த கிளஸ்டருக்கு நேம் கொடுத்துறேன். நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஆப்ஷன் கேக்குது. vSphere DRS எனேபிள் பண்ணவான்னு கேக்குது. இப்போ டிசேபிள்ல இருக்குது. vSphere HA எனேபிள் பண்ணவான்னு கேக்குது. ஸோ இதை நீங்க பட்டன் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஹெச்ஐ எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேண்டட்ரி கேஸ், ஹெச்ஏ டிஆர்எஸ் எனேபிள் பண்றது மேண்டட்ரி. ஈவன் டிஆர்எஸ் கூட சில என்வரன்மெண்ட்ல இருக்காது. லைக் நான் சொல்லியிருக்கேன், vCenter ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல டிஆர்எஸ் இருக்காது, பட் டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, பட் ஹெச்ஏ கண்டிப்பா இருக்கும். நீங்க உங்களோட என்வரன்மெண்ட்ல டிஆர்எஸ் இத நீங்க சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்ல மேண்டேட்டரி அது ரெண்டையும் எனேபிள் பண்ணிரோம். கண்டிப்பா எனேபிள் பண்ணிருக்கணும். ஓகே, டிஆர்எஸ் எனேபிள் இருக்கல, ஹெச்ஏ கண்டிப்பா எனேபிள் இருக்கணும். ஹெச்ஏ எனேபிள் இல்லாட்டி நீங்க மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த விஎம் ரீஸ்டார்ட் ஆகாது. உதாரணத்துக்கு கமிங் டு த அந்த பிக்சர் நான் காமிக்கிறேன். இந்த சினாரியோல நான் ஹெச்ஏ எனேபிள் பண்ணல. ஹெச்ஏ எனேபிள் பண்ணலாட்டி என்ன ஆகும்னா இதுல இருக்கிற விஎம் அதுலயே தான் இருக்கும். அந்த ஹோஸ்ட் எப்ப நீங்க ரெக்கவர் பண்றீங்களோ, எப்ப நீங்க வந்து அதை ஆன்லைன் கொண்டு வரீங்களோ அது வரைக்கும் அந்த விஎம் டவுன்ல தான் இருக்கும். ஹெச்ஏ எனேபிள் பண்ணலாட்டி. இந்த ஹெச்ஏ எனேபிள் பண்றீங்கன்னா அந்த ஹெச்ஏ வில் ரீஸ்டார்ட் த விஎம் டு another host. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஹெச்ஏ கண்டிப்பா எப்பயுமே எனேபிள் தான் இருக்கணும். ஹெச்ஏ டிசேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஹெச்ஏ டிசேபிள் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஹெச்ஏ எனேபிள் பண்ணிடுறேன். ஹெச்ஏ எனேபிள் பண்ணிட்டு ஸோ இங்கே ஹெச்ஏ எனேபிள் பண்ண போறேன். இங்கே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஹோஸ்ட் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ். ஒரு ஹோஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன நடக்கணும், ரீஸ்டார்ட் விஎம். பை டிஃபால்ட் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, பை டிஃபால்ட்டா இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதுவுமே இதுல கை வைக்க கூடாது. ஹோஸ்ட் ஃபெயிலியர்னா அது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்மளோட மெத்தட். ஓகே, ஹெச்ஏ எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ ஒன் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து டவுன் பண்றேன். மேனுவலா வந்து ஒரு எரர் கொண்டு வந்து டவுன் பண்ண போறேன். இந்த கிளஸ்டர்ல எனேபிள் பண்ணிட்டா அதுல எத்தனை ஹோஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ கிளஸ்டர் வைஸ் செட்டிங்ஸ்ல டிஆர்எஸ் ஹெச்ஏ வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ல மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். கிளஸ்டருக்கு வெளியில இருக்கிற ESXக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட் விட்டு ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட் இது அப்ளிகபிள் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கிளஸ்டர்.
கிளஸ்டர்ல இருக்கிற விர்ச்சுவல் ESX மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். நான் ஒன் ஆஃப் த ESX ஓட நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டேன். அசியூம் தட் இப்போ டேட்டா சென்டர்ல நெட்வொர்க் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ESX ஹோஸ்ட் டவுன் ஆகும். டவுன் ஆகுறப்ப என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ ESX டவுன் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா ESX நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகும். நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போனதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற VM வந்து ரீஸ்டார்ட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு போகும். அப்படி அது வேற ஹோஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட்ல ப்ராப்பரான ரிசோர்ஸ் இருக்கணும். ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா போகாது. சரிங்களா? ஒரு HA எனேபிள் பண்றதுக்கு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னா ஒரு கிளஸ்டர்ல மினிமம் 2 ESX ஹோஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த 2 ESX ஹோஸ்ட்மே சேம் நெட்வொர்க்கா இருக்கணும். ஓகே, சேம் நெட்வொர்க்கா இருக்கணும். vMotion நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த செகண்ட் அந்த டெஸ்டினேஷன் ESX இருக்கு இல்லையா, அந்த ESXல இங்க ரிசோர்ஸ் இருக்கணும். இங்க ரிசோர்ஸ் இல்லாட்டி ரீஸ்டார்ட் ஆகாது. See guys, இப்ப பாருங்க, போஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. இப்போ ரெக்வெஸ்ட் மட்டும் வந்துச்சு. அதாவது now the host is isolated from the network. இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து ஐசோலேட் ஆயிருச்சு. இப்போ HA என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினை ட்ரிகர் பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்படி நடக்கல அப்படின்னா இந்த ESX ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் ப்ரீ ரெக்வெஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன்னா அதில் ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து ஒரு கிளஸ்டர்ல மினிமம் 2 ESX ஹோஸ்ட் இருக்கணும், சேம் பிசிக்கல் நெட்வொர்க்கா இருக்கணும், vMotion நெட்வொர்க் கான்ஃபிகர் ஆயிருக்கணும். அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கணும், சேம் ஷேர்டு ஸ்டோரேஜா இருக்கணும். ஓகே, ஷேர்டு ஸ்டோரேஜ் இல்லாட்டி கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. சேம் டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கணும், டேட்டா ஸ்டோர் ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும். இது இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டில் இந்த VM வந்து டிஸ்கனெக்டட் ஸ்டேட்ல இருக்குது. இந்த EXA இந்த VM எங்க இருக்கு? எஸ், சி தெரியுதாப்பா? தெரியுது. The HA restarted the VM to ESX1. இந்த DBVM அப்படிங்கிற ஒரு VM ESX2ல ரன் ஆகிட்டு இருந்தது. சரியா? இப்போ என்ன பண்ணிச்சு? The HA restarted the VM to 01. இப்போ ஓகே, இது இப்போ உங்க ப்ரொடக்ஷன் இருக்குது. உங்க ப்ரொடக்ஷன்ல மல்டிபிள் VMs ரன் ஆகும். இப்போ ஒரு ஹோஸ்ட்ல வந்துட்டு ஒரு VM 2 VM ரன் ஆகாது, 30 VM 40 VM ரன் ஆகும். அப்ப 40 VM மைக்ரேட் ஆகும். அப்ப நீங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாரி இந்த வேர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 40 VM ரீஸ்டார்ட் ஆகும். HA மூலமா அந்த 40 VM ரீஸ்டார்ட் ஆகும். அப்ப how do you come to know which VMs are recently restarted? எந்தெந்த VM recently restarted நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த கிளஸ்டர் போயிட்டு VMனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த VM செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல மேனேஜ் காலம்ல அப்டைம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்டைம் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா லாஸ்டா எந்த VM ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இந்த VCSA VM அப்டைம் பாருங்க 6 hours காமிக்குது. ஆனா இந்த விண்டோஸ் DB VM அப்டைம் பாருங்க 30 seconds தான் காமிக்குது. ஏன் 30 seconds காமிக்குது? இப்பதான் இந்த VM ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப we come to know இதுதான் இம்பாக்டான VM நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எதுக்காக கண்டுபிடிக்கணும்? எதுக்காக இதை நீங்க பார்க்கணும்னா எந்தெந்த VMலாம் HA ரீஸ்டார்ட் ஆச்சோ அந்த VM லிஸ்ட்டை எடுத்துட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணணும். என்னென்ன மெயில் பண்ணணும்னா, ஹாய் டீம், இந்த மாதிரி HA வந்து VM ரீஸ்டார்ட் பண்ணிருச்சு, நீங்க உங்க சர்வர் லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ரீஸ்டார்ட் நடக்கிறப்ப சம்டைம்ஸ் அப்ளிகேஷனோட சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போது சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து எந்தெந்த VMலாம் ரீஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த VM லிஸ்ட் எடுத்து அதோட IP அட்ரஸ், அந்த IP அட்ரஸ் எடுக்கணும். அந்த VM நேம், IP அட்ரஸ், இதுல IP அட்ரஸ் ஷோ ஆகும். IP அட்ரஸ் கொடுத்தோம்னா இதுல IP அட்ரஸ் ஷோ ஆகும். ஸோ அந்த IP அட்ரஸ் பிளஸ் VM நேம் எடுத்து இந்த டீமுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி இந்த VM வந்து ரீஸ்டார்ட் ஆயிருச்சு, இது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணிடணும். ஸோ நம்மளோட இதுதான். ஓகே ஃபைன். இப்ப இந்த VM பர்டிகுலரா எந்த டைம்ல ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கணும். ஸோ நீங்க அந்த VM செலக்ட் பண்ணிட்டு இந்த VM செலக்ட் பண்ணிட்டு மானிட்டர் போனீங்கன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாஸ்க்ல அது என்ன நடந்துச்சுங்கிறது ரீசன்ட் டாஸ்க்ல இருக்கும். இல்ல ஈவெண்ட்ஸ்ல போய் பாருங்க, அதுலயே தெரியும் HA ரீஸ்டார்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி அதுலயே வந்துடும். ஸோ இதுல பாருங்கன்னா இருக்கு பாத்தீங்களா, vSphere HA
restarted this virtual machine. தெரியுதா உங்களுக்கு எந்த டைமுக்கு ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படி இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து 8:39க்கு இந்த ஹோஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? ஹோஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆன உடனேயும் அதுக்கடுத்து என்ன பண்ணுது, the virtual machine vSphere protected. HA will attempt to restart it after a failure. ஒரு ஃபெயிலியர் நடந்த உடனே HA ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 8:39 இன்சிடென்ட் நடந்திருக்கு. தென் 8:40க்கு அடுத்த ஒரு நிமிஷத்துல HA ரீஸ்டார்ட் பண்ணிருச்சு. vSphere HA restarted this virtual machine. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. vSphere HA restarted virtual machine WinDB on host ESXi01. ESXi02ல இருந்து அந்த HA வந்து ரீஸ்டார்ட் பண்ணி 01 கொண்டு போயிடுச்சு. கைஸ் இப்போ நான் உங்களுக்கு நான் பண்ணது ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குமோ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். இவ்வளவு ப்ராக்டிக்கலா எங்கேயும் காமிக்க முடியாது. நான் அந்த சினாரியோ அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆனா என்ன நடக்குங்க சினாரியோ அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலா காமிச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே ரீஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து யூ கேன் ஏபிள் டு வியூ எந்த டைமுக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஈவன் இந்த ESXல கூட நீங்க போயிட்டு மானிட்டர் போயிட்டு ஈவெண்ட்ஸ்ல போனீங்கன்னா அங்கேயுமே கூட பார்க்கலாம் எந்த டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஸ்டேட் போச்சு, எப்போ ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த இருக்கா the virtual machine WinDB HA protected and the HA will attempt to restart சேம் டைமிங் போட்டிருக்கா. ஸோ இங்கே கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். Guys, இதுல யாருக்கும் டவுட் இருக்கா கேளுங்க. தெரியும். இப்போ நம்ம இப்போ இதுல ப்ரீரிக்வெஸ்ட்ல வந்து vMotion நெட்வொர்க் கான்ஃபிகர் ஆயிருக்கணுமா எல்லா ஹோஸ்ட்லயுமே? சரி, ப்ரீரிக்வெஸ்ட்ல ஷேர்டு நெட்வொர்க்கா இருக்கணும். ஓகே, எல்லாமே வந்து ஒரே பிசிக்கல் நெட்வொர்க்கா இருக்கணும். vMotion நெட்வொர்க் கான்ஃபிகர் இருக்கணும். தென் ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும். ஷேர்டு ஸ்டோரேஜ் என்ன, டேட்டா ஸ்டோர் வந்து காமன் டேட்டா ஸ்டோர். இந்த ESXல இருக்கிற டேட்டா ஸ்டோர் அந்த ESXல மேப் ஆயிருக்கணும். காமன் டேட்டா ஸ்டோர் இருக்கணும். சரியா? ஓகே. இப்ப ஸ்டில் இந்த ESX நாட் ரெஸ்பாண்டிங்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ESXோட நெட்வொர்க் டவுனா இருக்கு. நெட்வொர்க் டவுன்ல இருக்குது. இப்ப நெட்வொர்க் வந்து அப்பான அப்புறம் என்ன ஆகும்னா இந்த நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். தென் நம்ம அந்த VM நம்ம இங்க மைக்ரேட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப இது ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் வரும். நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் வந்த உடனே நீங்க முதல் வேலையா என்ன பண்றீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங்ல ILO லாகின் பண்ணி செக் பண்ணுங்க உங்களோட ஹோஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கலா செக் பண்ணுங்க. பிசிக்கலா நீங்க போய் செக் பண்ண முடியாது, ஏன்னா டேட்டா சென்டர் வேற இடத்துல இருக்கும். ஸோ வி ஹாவ் டு சென்ட் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் டீம் அவங்க போய் சொல்லிட்டு அது நிக்ல பிரச்சனையா அல்லது இது மேபி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நிக்ல ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், அல்லது கேபிள் ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும், அல்லது சுவிட்ச் போர்ட்ல ஏதாவது நிக் டவுன் ஆயிருக்கும். ஸோ எல்லாம் நம்ம டேரக்டா போய் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன். செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து உடனே வந்து ப்ரொடக்ஷன்ல கொண்டு வரக்கூடாது. மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுக்கணும். மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுட்டு அது என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து அந்த மெயின்டெனன்ஸ் மோட் எக்ஸிட் பண்ணணும். நீங்க உடனே இந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது பிரச்சனை ஆகும். சரியா? ஸோ இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஐ வில் கோ டு நெக்ஸ்ட். HA வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இதுக்கடுத்து நான் சொல்றேன். HAவோட ப்ராசஸ் புரிஞ்சது இல்ல சார்? எஸ் சார். சார் இப்போ ஒரு VMல HA எனேபிள் இருந்தா அந்த VM டவுன் இப்போ VM குள்ள போயிட்டு ரீபூட் பண்ண என்ன சார் ஆகும்? இல்ல இந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த VM உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே சார். அந்த VM ரீபூட்டே பண்ண முடியாது. அது அந்த VMக்கு எல்லா ஆப்ஷனும் கிரேட் அவுட் ஆயிரும். எதுவுமே பண்ண முடியாது உங்களால. நீங்க மேனுவலா ரீபூட் பண்ண முடியாது. HA எனேபிள் இல்லாட்டி மேனுவலா ரீபூட் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் நீங்க அந்த VM ரெக்கவர் பண்றது. ஓகே சார். என்ன கேக்குறாரு VMல செட் பண்ண எனக்கு இல்ல VMல அவர் கேக்குறது என்னன்னா VM போய் நம்ம மேனுவலா ரீஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. VM நம்ம ரீச் பண்ண முடியாது. गाइस நான் சொல்ல வரேன் VM உங்களை டச்சே பண்ண முடியாது. நல்லா ரீசெட்டே பண்ண முடியாது. அவர் வந்து இப்போ இந்த ஹோஸ்ட் வந்து ரன்னிங்ல இருக்கு சார்.
ஹோஸ்டுக்குள்ள 4-5 விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. Okay. இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினை நம்ம ரீபூட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஆக்டிவிட்டி அது வந்து இந்த Okay. விர்ச்சுவல் மிஷின் ரீபூட் பண்ணுமா, அத வந்து HA வந்து எனேபிள்ல தானே இருக்கும் அந்த விர்ச்சுவல் மிஷின் See, கூட. நீங்க ரீஸ்டார்ட் பண்றதும் ஹெச் ரீஸ்டார்ட் பண்றது ஒண்ணா? கொஸ்டினே தப்பு, லாஜிக் இல்லாத கொஸ்டின். நீங்க அந்த விஎம் மேனுவலா ரீஸ்டார்ட் பண்றது, அந்த அந்த விஎம் அங்கேயே தான் இருக்கும். ஹெச் ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அது அங்க போகும். இல்ல புரியுதுங்களா? இப்ப ஹோஸ்ட மானிட்டர் பண்ணும். இப்போ ப்ரொடக்ஷன்ல என்ன ஆச்சுன்னா, நான் அந்த மாதிரி ஒரு விஎம்ல ரீபூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா HA வந்து ரிமூவ் பண்ணாம ரீபூட் பண்ணிட்டேன். இல்லைங்க, நீங்க மேனுவலா ரீபூட் பண்ணா எதுவுமே ஆகாதுங்க. அந்த விஎம் அங்கேயே தாங்க இருக்கும். நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இது ரீஸ்டார்ட் பண்ணாதான் அந்த விஎம் வேற ஹோஸ்ட்ல போய் ரீஸ்டார்ட் ஆகும். நீங்க ஒரு விஎம் இப்ப ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த விஎம் அங்கேயே தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. அது ஹெச் எனேபிள் பண்ணாலும் சரி, டிசேபிள் ஆனாலும் சரி. ரீபூட் ஆகுமா சார்? ஹை அவைலபிலிட்டி வந்து பிரிவென்ட் பண்ணாதுங்களா டவுன் ஆகுது? இல்ல ப்ரோ இல்ல அதெல்லாம் என்ன ஆகுதுங்க. இல்ல ஹச்சோட ஃபியூச்சரே அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா அதுல இருக்க விஎம்ஐ இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு கொண்டு போறது தான் அதோட பர்பஸ். இப்போ நீங்க அதுல ஆல்ரெடி ரன்னிங் ஹோஸ்ட்ல இருக்க விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க பண்றீங்க, அது அங்கதான் இருக்கும். அது இன்னொரு ஹோஸ்ட்டுக்கோ எங்கேயும் மூவ் ஆகாது. சரி, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல காமிக்கிட்டா, இப்ப இந்த விஎம் இந்த ஹோஸ்ட் வந்து நான் அரெஸ்ட் பண்ணிட்டு நார்மல் மோட் கொண்டு வந்துறேன், நெட்வொர்க் எனேபிள் பண்ணிடுறேன். நீங்க கேட்குற கேள்விக்கு நான் வந்து ப்ராக்டிகல் ஆன்சர் கொடுக்குறேன். அரெஸ்ட் பண்ணி வந்து உள்ள வந்துருச்சு. ஓகே, ஸ்டோரேஜ் ஷோ. இந்த விஎம் வந்து இப்ப ஸ்டோரேஜ் ஷோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த விஎம் எங்க இருக்குன்னு பாருங்க, E602ல இருக்கு. மறுபடியும் இங்க வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த விஎம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணா இந்த விஎம் இங்க தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ரைட்டா? எகைன் ரீஸ்டார்ட் பண்றேங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த விஎம் வந்து ஹெச் ரீஸ்டார்ட் பண்ணதால கொஞ்சம் கரப்டா இருக்கு. சரி ப்ரோ, இப்ப HA வந்து ஹோஸ்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். விஎம் ஹோஸ்ட் மட்டும் தான் மானிட்டர் பண்ணும். ஹோஸ்ட் மட்டும் விஎம் மானிட்டர் பண்ணும். இப்போ நான் அந்த ரீஸ்டார்ட் பண்றேன், என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ இந்த விஎம் வந்து ESX இதுல 01ல இருக்கு. ஓகே, சோ E602ல நோ விஎம்ஸ், 01ல இந்த விஎம் இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த விஎம் கரெக்டா ஆயிட்டது. அந்த விஎம் ரீஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்ட் ஆகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஎம் லெட் மீ ட்ரை டு ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் பண்ணாலும் இது அங்கேயே தான் இருக்கும், மூவ் எல்லாம் ஆகாது. ஸோ இங்கே தான் இருக்கு, 01ல தான் இருக்கு. ESX 01ல தான் இருக்குது விஎம். விஎம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ விஎம்க்கு சம்மந்தம் கிடையாது, நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். HA will monitor the host. சரியா? ஓகே, ஓகே சார். let me go to another topic.